ஏன்னா மாமியாரும் அவங்களும் வந்து வரதட்சணை கொடுமை எல்லாமே அவங்க போட்டது மாதிரியும் எங்கள் அப்பா எதுவுமே போடலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கல் எடுத்து தலையில் வச்சு நறு தள்ளி காதையும் பூச்சிட்டாங்க. இப்போ கம்மல் எல்லாமே அவங்க கையில். வரதட்சணை கொடுமையால் மருமகளின் காதை கடித்து குதறிய மாமியாரின் செய்கையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் அருகே வியனூர் பகுதியை சேர்ந்த பிரின்ஸ் என்பவர் டெம்போ டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவியான மஞ்சு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். திருமணமானதிலிருந்து வரதட்சணை கேட்டு மஞ்சுவின் மாமியார் அவரை அடிக்கடி தொந்தரவு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று பிரின்ஸ் மது போதையில் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதை தடுத்து நிறுத்தி தட்டி கேட்க சென்ற மஞ்சுவை மாமியாரான அல்போன்ஸ் கோபத்தில் அருகில் இருந்த கற்களை கொண்டு மஞ்சுவின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். மேலும் மாத்திரம் தீராததால் மஞ்சுவின் காதை கடித்து குதறியுள்ளார். இதில் படுகாயம் அடைந்த மஞ்சுவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து மஞ்சு அளித்த புகாரின் அடிப்படையில் திருவட்டார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிக்கடி குடிச்சிட்டு வந்து ரொம்ப பிரச்சனை. ஏன்னா மாமியாரும் அவங்களும் வந்து வரதட்சணை கொடுமை எல்லாமே அவங்க போட்டது மாதிரியும் எங்கள் அப்பா எதுவுமே போடலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி எப்போவுமே அடித்து விரட்டுவாங்க. இதனால நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள். ஆனால் அவங்க வந்து எந்த பலனும் கிடைக்கல எங்களுக்கு. இப்போ அதுபோல் குடிச்சிட்டு வந்து ஊரில் உள்ளவங்களெல்லாம் திட்டி அசிங்கமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. என் பொம்பளை பிள்ளைங்களை முன்னாடி வச்சு துணியும் இருக்காது இடுப்பில். அதனால் நானும் பிள்ளைகளும் போய் சரி சண்டை வேண்டாம் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட போகும்போது அவங்க வரல. அப்போ கையை பிடிச்சி இழுத்ததும் எதுக்கு மகனை இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கல் எடுத்து தலையில் வச்சு நறு தள்ளி காதையும் பூச்சிட்டாங்க. இப்போ கம்மல் எல்லாமே அவங்க கையில் இருக்குது எடுத்துட்டாங்க. இப்போ பூஞ்சி நிற்கி இனி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க அதை ஆசரி பண்ணத்துக்கு போய் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். எங்களுக்கு என்னைக்கு டெய்லி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்.